இசையின் சிறப்பு. இசைக்கு இசையாத பொருள் இல்லை என்பதால் தான் இசை என்று பெயர் வந்தது. மனிதன் பிறக்கும் போதும் இசை, இறக்கும் போதும் இசை, வயல்வெளியில் நாற்று நடும்போதும் இசை, வானவீதியை ரசிக்கும் போதும் இசை, தாலாட்டு பாடல்களிலும் இசை, காதலில் கசிந்து உருகும் போதும் இசை, ஏற்பூட்டி நிலம் உழும்போதும் இசை, ஏற்கட்டி நீர் இறைக்கும் போதும் இசை, தேவார பாடல்களிலும் இசை, தெருவோரம் கலைகளிலும் இசை, இப்படி எங்கும் இசை, எதிலும் இசை என்று வாழ்ந்து வருபவர்கள்தான் தமிழர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரா லாவண்யா. நான் 6ஆம் வகுப்பு பயிலுகிறேன். இன்று நான் இசை வரலாறு பற்றி கூற விரும்புகிறேன். இசை என்பது ஆதிவாசிகள் தன்னை விலங்குகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள உருவாக்கின ஒலி அல்லது ஓசையை இசை என்று சிலர் கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டு: கல் எடுத்து கட்டையில் தட்டுவது, பறவை போல் கத்துவது. கட்டமைக்கப்பட்ட ஓசைதான் இசை என்று கூறுகிறோம். தொல்பொருளியல் ஆய்வுகள் மூலம் பெறப்பட்ட பல பொருட்களில் இருந்து பண்டைய காலத்தில் இசை எவ்வாறு இருந்தது என்பதை அறிய முடிகிறது. பழைய கற்காலத்தில் மனிதர்கள் எலும்புகளில் துளையிட்டு புல்லாங்குழல் போன்றவற்றை பயன்படுத்தி வந்துள்ளனர்.